கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அங்கே இருக்கக்கூடிய கள செய்தியாளர் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் கேட்கலாம். ரகுவரன், மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ முழுமையாக எப்போது முடியும்? இன்னும் எத்தனை பேரை காணவில்லை? தேவப்பிரியன், கேரள வயநாடு நிலச்சரிவு உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா 400 கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 250 பேரை தேடும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது. நாம தற்போது இந்த சூரல்மலை பகுதிகளில் இருக்கிறோம். இதுக்கு பின்னாடியெல்லாம் பார்க்கலாம், நேற்றையெல்லாம் நிறைய ஜேசிபி, இந்த பகுதியில் மட்டும் 18 ஜேசிபிகள் இந்த தேடும் பணிகளில் இருந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் எல்லாம் முடிந்திருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. பெரும்பாலான சூரல்மலையில் இந்த பணிகள் முடிந்ததாக பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினரும் பாதிக்கு பாதி பணியாளர்களும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணுவ வீரர்களின் பணியும் தற்போது குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் மட்டும்தான் இந்த தீவிர மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வித்துறை, கேரள அரசினுடைய கல்வித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது இந்த பகுதிகளில் எல்லாம் ஆய்வு செய்துட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்க இருந்த பள்ளிக்கூடங்கள் 5 பள்ளிக்கூடங்களுக்கு மேல் அடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட எத்தனை குடும்பங்கள் இருந்தது, எத்தனை வீடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் அதிகாரிகள் கணக்கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுடைய ஓட்டர் ஐடி, இங்க பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சூரல்மலை பகுதியில இந்த முண்டகை பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 600க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இருந்திருக்கு. ஆனா 18 வயதுக்கு கீழே இருந்தவர்கள் யார், எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ல படிச்சாங்க, அவங்களுடைய விவரங்கள் என்ன, குழந்தைகளுடைய விவரங்கள் என்ன அப்படின்னு ஒரு முழுமையான டேட்டாவை தயாரிக்கும் பணியானது தற்போது நடந்துட்டு வரதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதிகள் முழுவதுமே நேற்று இருந்த கட்டுப்பாடுகளை விட அதிகமான கட்டுப்பாடுகள் இன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் வாகனம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. நிறைய பேர் உள்ள யாருமே அனுமதிக்கல. வாலண்டியர்ஸே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு 500 பேர் தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. வாலண்டியர்ஸ் நேற்றுலாம் 1500 பேர் 1000 பேர் பணியாற்றக்கூடிய நிலையில தற்போது அவர்களின் எண்ணிக்கை 500ஆக குறைக்கப்பட்டிருப்பதையும் நம்மளால தற்போது பார்க்க முடிகிறது. 9வது நாளில் பெரும்பாலான மீட்பு பணிகள் முடிந்த நிலையில இந்த சீரமைக்கும் பணிகள் ஏன்னா 6 பெரிய ஆறாக உருவெடுத்து வந்திருக்குது. மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் அழிச்சிட்டு வந்திருக்குது. அதனால மீள் குடியேற்றம் செய்யறதுன்னா எங்க செய்யறது, அவங்க ஏன்னா இன்னும் 1200 மக்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான நடவடிக்கைலாம் இருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இது போன்ற தற்காலிக கழிவறைகள் அமைக்கும் பணியாளர்கள் இருக்காங்க. மக்கள் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வீட்டை சிலர் பார்க்கறதுக்கு வராங்க. அடித்து செல்லப்பட்ட வீடாக இருக்கட்டும், சிலர் முகாம்ல வீட்டை விட்டுட்டு முகாம்களை போன மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த பகுதியை பார்வையிடுறதுக்கான அனுமதி காவல்துறை கொடுத்திருக்கு. அதனால அந்த மக்களும் வரதுனால அவங்களுக்கான சில ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கு. உணவு தனியார் சார்பாக யாரும் உணவு விநியோகம் செய்யக்கூடாது. குறிப்பாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்கக்கூடிய உணவுகள் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9 நாள் ஆயிட்டு இங்க நிறைய உடல் உறவுகள் நடந்ததுனால இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கும் அந்த பாதிப்பு இன்ஃபெக்ஷன் தொற்று வந்துடக்கூடாம இருக்காக சுகாதாரத்துறையின் சார்பாக இந்த மருந்துகள், டாக்ஸி மருந்துகள் போன்றவையெல்லாம் கூட கொடுக்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி போடும் பணிகளும் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் இருக்க இந்த மருந்துகள் கொடுக்கக்கூடிய பணிகளும் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து தற்போது மீட்பு பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கு, அடுத்ததாக அரசுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற கள தகவலை கொடுத்து இறங்குகிறேன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.